ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் லியோ கேமிங் தமிழ். இப்போ நான் லோன் பிளேயில் தான் இருக்கேன். என்னோட ரியல் பண்டில் எடுத்துக்கிட்டு போயிருக்கேன். எனிமி ப்ரோ பிளேயராக வந்திருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நான் இப்போ ஆட தான் போகிறேன். ஒன் டேப்பு செட்டிங்ஸ் லைட்டாக மாற்றிருக்கேன். ஒன் டேப் அடிக்க முடியுமான்னு தெரியல. இந்த வாட்டி நான் ஈஸியாக இருப்பான்னு நினைக்கிறேன். எனிமி போய் பார்த்துக்கலாம். அவனும் அதே மாதிரி என்ன மாதிரி தான் இந்த பக்கம் போயிருப்பான் போல். மேட்ச் டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் போயிருக்கோம். எனிமி ஒன் டேப் அடிக்கிற பிளேயராக இருந்தால் நம்மளுக்கு கஷ்டம்தான். கன்ஃபார்ம் ஒன் டாப் அடிக்கிற பிளேயராக இருக்க மாட்டான்னு நினச்சேன். அடிக்கிறான்னு நினைக்கிறேன். சும்மாவே ஓடிட்டு இருக்கான். ஒன் டாப் அடிப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் கையில் ஸ்கில்லை பார்த்தாலே தெரியல. உட்காந்து என்னன்னு பார்த்தா ஒன் டாப் அடிக்க தான் ட்ரை பண்ணியிருக்கான். இப்போ நம்ம அடிக்க வேண்டியது ஒன் டாப் மட்டும்தான். ஆனால் நம்மளுக்கு ஒன் டாப் வராது. கண்டிப்பாக கஷ்டப்பட்டு தான் அடிக்கணும். ஸ்ட்ரைட்டாக நம்மகிட்ட டெசர்டிகளுக்கும் ஸ்கில் இல்லை. க்ரீன் கலர் ஸ்கின் தான் பயங்கரமாக இருக்கும். அதுவும் இப்போ நம்மகிட்ட இல்லை. கிரேட் போட்டு பார்க்கலாம். தவறுதலாக பயந்து நானே என் மேலே கிரேட் போட்டுக்கிட்டேன். இவனை இப்படி அடிக்கலான்னு பார்த்தா எகிரிட்டான். இப்போ நம்ம தப்பிச்சு தான் ஆகணும். ஸ்பாட்டில் நம்மகிட்ட ஹெச்பியும் இல்லை. ஸ்பீடாக போய் மறைவான ஒரு இடத்துல சேஃப் ஆகி கண்டிப்பாக மெடி ஏற்றி தான் ஆகணும். மெடி சுத்தமாக இல்லை. 55 தான் இருக்குது கரெக்டாக. 56, 57, ஏறதுக்குள்ளே வந்துட்டான் எனிமி. நான் பார்க்காத நேரமாக அடிக்கிறான். மெடி ஏற்றுவோம் ஃபஸ்ட்டு. கிரேட் போடான்னு கண்டிப்பாக அன்பிரடிக்டபிள் மூமெண்ட்டாக இருந்தது. நெக்ஸ்ட் மேட்ச் வாங்க பார்க்கலாம். அதே டெசரிக்கல்ல எமோட் போட வேண்டியதாக இப்போதைக்கு. எனிமியோட பேர் எம்மா புரியல, நேமே குழப்பமாக வச்சுருக்கான். எங்கே போனான்னு தெரியல. இங்கே தான் இருந்திருக்கான். ஒன் டாப் அடிக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நான் ஒன் டாப் அடிக்க எனக்கு தெரியும். ரீலோட் பண்ணி அடிக்கிறது தான். போட்டு ஒன் டாப் 264. நீங்கள் வேணால் ஃபாஸ்ட் செக் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. நான் செக் பண்ணாமல் சொல்கிறேன். ஏன்னா மெமரி பவர் எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இந்த மாதிரி ஒன் டாப் என்ன லைக் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அமைச்சிக்கோங்க. பெல் ஐக்கான் ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு லிங்க்கில் வந்து மெசேஜ் ஆகும். இந்த மாதிரி பேசவே எனக்கு புரியல. எப்படி தான் மற்ற யூடியூபர்ஸில் பேசுகிறாங்கன்னு தெரியல. எனக்கு பிடிச்ச கண்ணு இந்த கண்ணு தான், M590. எனக்கு கொஞ்ச நேரம் ஆசை. லைட்டாக வெயிட் பண்ணி பார்ப்போம். வரான். கரெக்டாக தான் இருக்கேன். ஸ்டார்ட் பண்ணலாம் மேட்சை. தேவையில்லாமல் குளோவால் போட்டேன். நான் இங்கே தான் இருக்கேன்னு காமிச்சு கொடுத்துட்டேன். நான் கரெக்டாக அடித்தேன். அவனை 100 அடிச்சிட்டான். 97 HP தான் இருக்குது. டச்சியாக போட்டேன். ஒர்க் ஆகலை. எனிமே அடிச்சிட்டான். போச்சு. என்னால் இப்போதைக்கு உற்சாகமெல்லாம் பேச முடியல பிளேயிங் டைமில். இன்னொன்று, எனக்கு ஒரு லைட்டாக கோல்டு. இந்த மேட்சும் விட மாட்டேன். எப்படி அந்த சிங்கம் தான். கோட் படத்தில் வர மாதிரி தான். நான் திருப்பி கேமுக்குள்ளே வர மாதிரி தான். கேமுக்குள்ளே வரேன். போடு அடி முடியல. திருப்பி இப்போ ஏறி தான் போய் அடிக்கணும் போல். அவன் ஏறுறான். அவன்கிட்ட ஏறி போய் அடிக்க வேண்டியதான். போன மேட்ச் மாதிரி நான் திருப்பி தோக்க மாட்டேன். இந்த வாட்டியும் நான் தோக்கதில்லை. குளோவால் போட்டு இந்த லைட்டாக அடித்தாச்சு. முடிஞ்சது. என்னோடய சேனலுக்கு 22 சப்ஸ்கிரைபர் வந்ததுனால நான் ஒன்றும் கஷ்டம்லாம் படல. எல்லாருக்குமே ஒரு படியாக தான் ஏற முடியும். ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சோன்னே யூடியூபர் ஆகிட முடியாது. எனிமி இன்னும் கண் எடுக்கல. அது எனக்கு புரியல. ஆஃப்லைன் போயிட்டான்னு நினைக்கிறேன் எனிமி. பார்க்கலாம். அவ்வளோ பயமா நம்ம மேலே. என்னடா என் வாய்ஸ் கொஞ்சம் மிமிக்ரி பண்ண மாதிரி இருக்குன்னு பார்ப்பீங்களா? கொஞ்சம் காமெடியாக இருக்கணும்னு மிமிக்ரி பண்ணி வச்சுருக்கேன். புஷ்பா எமோட் போட்டு அடிக்கலாம். பட் எப்பா இந்த மாதிரி சூப்பரான சாட்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் மேட்ச் ஆஃப்லைன் தான். எப்பாடி ஆன்லைன் வந்துட்டாலாச்சு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ஆஃப்லைன் போயிட்டான். ஏன் நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு தெரியல. பொறுமையாக போய் ஜோனில் நம்ம நின்று நம்ம ஹெச்பி குறையும் போது கரெக்டாக அடிப்போம். இது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு சேலஞ்சு பண்ணியிருந்தான். அதுக்காக பண்ணுறேன். எனிமி வந்துட்டான். ஐயோ, ஆஃப்லைன் வந்துட்டான். சரி, ஆன்லைன் வந்துட்டான். ஓடிட வேண்டியதான்ட்டு. ஏன்னா இந்த டைமில் தான் எனிமீஸ் நல்லா அடிக்க முடியும். பின்னாடி இருந்தோன்னா ஓட முடியல. நியூ செட்டிங்ஸ்லாம் லைட்டாக குழப்புது. அடிச்சிட்டான். இதுக்கப்புறம் நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு அடி வேணாலும் அடித்து நம்ம குளோவால் போட்டு மாட்டிக்க வேணாம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம லைட்டாக ஒரு டேமேஜ் கொடுத்துருவோம். போடு ஒரு டேமேஜ். பெரிய கண்ணில் ஒரு டேமேஜ் கொடுத்து முடிச்சாச்சு எனிமியை. தேங்க்யூ ஃபார் லைக். நீங்கள் லைக் போட்டால் சரி பண்ணுங்க. பார்த்தா மட்டும் போதும். பார்த்தாலே உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருக்கும். லாஸ்ட் மேட்ச் நம்ம டெசரிக்கல் எடுத்து ஆடுவோம். நான் ஒன் டாப் அடிக்க நம்ம ரொம்ப ட்ரை பண்ணுறோம். அதனால் ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு
விஷயம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சரி பண்ணலாம் சரி, நீங்கள் வீடியோ பார்த்து ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். போகலாம். இந்த மேட்ச் கண்டிப்பாக ஒரு 1 டாப் அடிச்சே ஆகணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். 1 டாப்.